சீமான் அண்ணன் தான் வந்து பாஜகவை கொள்கை ரீதியாக ரொம்ப எதிர்த்தவர் இல்லைங்களா. ஆர்எஸ்எஸ் வந்து உள்ள வந்துடக்கூடாது, பாஜக இங்க ஆட்சியில வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்கு ரொம்ப எதிராக பேசக்கூடியவராக இருந்தவர். இன்னைக்கு அவர் கலந்துட்டு இருக்கிறது அவர் பேச்சுல மட்டும்தான் மாத்தி மாத்தி பேசுவாரணும். இன்னைக்கு அவரோட கொள்கை ரீதியாகவுமே மாறிட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் வருது. ஏன்னா நம்ம ஒண்ணு முன்னாடியே பாத்தீங்கன்னா, முன்னாடி பெரியார வரவேற்றார், அப்புறம் பெரியார வந்து தாழ்த்தி பேச ஆரம்பிச்சாரு, அவரை தாக்கி பேச ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் எதிர்த்து பேசினாரு, ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை எதிர்த்து பேசினாரு, ஆர்எஸ்எஸ் உடைய தீவிர ஒரு இணைப்போட இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்து பேசினாரு. இன்னைக்கு பார்த்தா அதே ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில போய் அவர் கலந்துக்கிறது. இப்ப உண்மையிலேயே இவர் தான் பி டீமோ, பாஜகவோடது, சீமான் அவர்கள் தான் பாஜகவோட பி டீமோங்கிற ஒரு சந்தேகம் இப்போ எழுது இல்லையா. இவர் வந்து மற்றவர்களை சொல்லிட்டு இருந்தார், இவர் பி டீம் அவரு பி டீம்னு. இப்ப இவரே ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில கலந்துருக்காரு. அப்போ இவர் தான் பி டீம் மாதிரி இருக்குது இப்ப நமக்கு.